தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவரது படைப்புகள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். படைப்புகளில் முதலில் வருவது ஜபயோகம் குறித்ததாகும். எது ஜபம் என்று சிவானந்தர் கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் தருகிறார். ஜபம் யோகத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி, யஜ்ஞங்களுள் ஜபயஜ்ஞமாக இருக்கிறேன் என்ற உயர் கருத்தை நாம் கீதையில் காணலாம். இந்த கலியுகத்தில் ஜப பயிற்சியே நிலையான அமைதியையும் அழியாத ஆனந்தத்தையும் நித்திய தன்மையையும் அளிக்க வல்லது. ஜெபம் நேரடியாக இறைவனுடன் ஒற்றுமைக்கு வழிகோலுகிறது. ஜெபம் செய்வது வழக்கமாகிவிட வேண்டும். மேலும் அது தெய்வீக தன்மையுடனும் தூய்மை, அன்பு, ஸ்ரத்தை முதலிய உயர் பண்புகளுடனும் அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஜபயோகத்தை விட சாலச் சிறந்த யோகம் பிரிதொன்று கிடையாது. நாம் விரும்பும் அனைத்தையும் புக்தி முக்தியையும் அது நமக்கு அளிக்க வல்லது. மந்திரம் தெய்வீகத்தன்மை பொருந்தியதாகும். மந்திரத்துடன் தனக்குள்ள ஒற்றுமையை உணர்வதில் ஒரு சாதகன் முயற்சி செய்தல் வேண்டும். இம்முயற்சியில் அவன் எவ்வளவு தூரம் ஈடுபடுகிறானோ அவ்வளவுக்கு மந்திர சக்தி அவனிடம் உள்ள சாதனை சக்தியை வளர்க்கிறது. இறைவனது திருநாமத்தை பலமுறை பகர்தலே ஜபமாகும். இறைவனது குணாதிசயங்களில் ஆழ்ந்து சிந்தனை செய்தலே தியானமாகும். இதுவே தியானத்திற்கும் ஜபத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடாகும். தியானத்துடன் கூடியதும் அது அல்லாததும் என இருவகை ஜபங்கள் உள்ளன. நீங்கள் சாதனையில் முன்னேறி செல்லுங்கால் ஜெபம் தானாகவே நின்று விடுவதுடன் தியானம் ஒன்றே தங்கி நிற்பதையும் உணரலாம். இது உயரிய நிலையாகும். நீங்கள் மன ஒருமைப்பாட்டை பெற தனியாகவும் ஜெபம் பயிலலாம். நீங்கள் சிறந்தது என்று கருதுவதை செய்யலாம். சகுணமாகவும் நிர்குணமாகவும் ஓம் என்ற மந்திரம் திகழ்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்டதும் வெளிப்படுத்தப்படாததுமான பிரம்மனாகும். ஓம் என்பது எல்லாமாக திகழ்கிறது. கடவுளின் திருநாமத்தையே ஓம் குறிக்கிறது. உங்களது உண்மையான பெயர் ஓம் என்பதே ஆகும். மனிதனது மூவகை அனுபவங்களையும் தன்னுள் கொண்டு விளங்குகிறது இந்த ஓம் என்ற மந்திரம். உலகங்கள் எல்லாமாகவும் ஓம் பரிணமிக்கிறது. இந்த புலனுலகம் ஓமில் இருந்தே தோன்றியதாகும். இவ்வுலகம் ஓம் என்ற மந்திரத்திலேயே நின்று ஓம் என்ற மந்திரத்திலேயே ஒடுங்குகிறது. அ என்பது ஸ்தூல உலகத்தை குறிக்கிறது. ஊ என்பது மன சூக்ஷ்ம உலகங்களையும் ஆவி உலகம், சொர்க்கம் முதலியவற்றையும் குறிக்கிறது. ம ஆழ்ந்த நித்திரை நிலையையும் பிடித்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களுக்கு தெரியாதவற்றையும் உங்கள் புத்திக்கு எட்ட முடியாதவைகளையும் குறிக்கிறது. ஓம் எல்லாவற்றையும் குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கை, எண்ணம், அறிவு முதலியவற்றிற்கெல்லாம் மூல காரணம் ஓம் என்ற பிரணவமே ஆகும். பொருள்களை குறிக்கும் எல்லா எழுத்துக்களும் ஓமையே மையமாக கொண்டுள்ளன. ஆகவே இவ்வுலகம் ஓமிலிருந்தே தோன்றி ஓமிலேயே தங்கி ஓமிலேயே ஒடுங்குகிறது. நீங்கள் தியானத்திற்கு அமர்ந்தவுடன் 3 அல்லது 6 அல்லது 12 தடவைகள் ஓசையுடன் ஓம் என கூறுங்கள். இது மனதிலிருந்து உலக சம்பந்தமான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி மனம் அலைப்பாயும் தன்மையையும் அகற்றுகிறது. அதன்பின் மனதிற்குள் ஓம் என்பதை தியானிக்க வேண்டும். சூரிய உதயம், சூரிய அஸ்தமன சமயங்களில்
ஒரு தனித்த சொல்லனாத ஆன்மீக சக்தி, அற்புதமான காந்த சக்தி நிலவி நிற்கிறது. சீக்கிரமாகவே மனம் உயர்நிலையை அடையும். சாத்வீக பாவத்தினால் அது நிரம்பப் பெறும். இந்த சமயத்தில்தான் மன ஒருமைப்பாடு உங்கள் முயற்சியின்றி தானாகவே உங்களை வந்தடையும். சந்தியா காலங்களில்தான் ஜபம் செய்ய வேண்டும். அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தவுடனேயே ஜபம், தியானம் முதலியவற்றை துவங்குதல் மிகுந்த நன்மை பயப்பதாகும். இப்பொழுது மனம் மிகவும் அமைதியுடனும் புத்துயிர் ஊட்டப்பட்டதாகவும் விளங்குகிறது. தியான நிலையை நீங்கள் இப்பொழுது பிடித்து இழுத்து கொள்ள வேண்டும். தியானம் முக்கியமானது ஒன்றாகும். பிறகு நீங்கள் ஆசனங்கள், பிராணாயாமம் முதலியவற்றை செய்யலாம். சிறிது நேரம் ஜபம், தியானங்களில் ஈடுபட்டு முழுதாக பயிற்சிகளை முடிக்கலாம். நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து பயிற்சியை ஆரம்பிக்கும் நேரத்தில் சிறிது தூக்க நிலை நிலவி நிற்பது சகஜம். இவ்வுறக்க நிலையை போக்கிக் கொள்ள ஜபம், தியானம் முதலியவற்றுக்கு தயாராக உங்களை ஆக்கிக் கொள்ளவும். 5 நிமிட நேரத்திற்கு ஆசனம், பிராணாயாமம் முதலியன செய்தல் நன்மை பயப்பதாகும். பிராணாயாம பயிற்சிக்கு பின் மனம் ஒன்றிய நிலையை எய்துகிறது. எனவே பிராணாயாமம் முடிந்த பின் ஜபம், தியானம் முதலியவற்றை செய்ய வேண்டும். பிராணாயாமம் சுவாசத்தை பெரும்பாலும் பற்றி நின்றாலும் பற்பல உள் அவயவங்களுக்கும் சரீரம் முழுமைக்கும் நல்ல சக்தியை தருகிறது. அதுவே தலை சிறந்த உடற்பயிற்சியாக கருதப்படுகிறது. இரு புருவங்களுக்கும் இடையில் கண் பார்வையை நிலைக்கச் செய்தல் என்ற செய்கை ப்ரூமத்திய திருஷ்டி என்று நவிலப்படுகிறது. உங்கள் தியான அறையில் பத்மாசனம், சித்தாசனம், ஸ்வஸ்திகாசனம் முதலியவைகளில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து அரை நிமிடத்திலிருந்து அரை மணி அளவு வரை இப்பார்வையை பயிற்சி செய்யுங்கள். இப்பயிற்சியில் சிறிது கூட பலாத்காரம் இருத்தல் கூடாது. சிறிது சிறிதாக நேரத்தை கூட்டுங்கள். இந்த யோக பயிற்சி விக்ஷேபம் அல்லது மன சஞ்சலத்தை அகற்றி மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. வெளி உலக தொடர்புகளை அகற்றி பார்வையை இரு புருவங்களுக்கும் இடையில் நிலைநிறுத்து என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த பயிற்சியை விசேஷமாக தெரிவிக்கிறார். முன் நெற்றி எலும்பின் மீது கண் பார்வை பதிய வைக்கப்படுவதால் இது முன்புற பார்வை என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் உங்களது விருப்பம், தகுதி, தன்மைக்கு ஏற்றாற்போல் முன்புற பார்வையோ அல்லது மூக்குநுனி பார்வையையோ தேர்ந்தெடுங்கள். பத்மாசனத்திலோ வீராசனத்திலோ உட்கார்ந்து மூக்கின் நுனிமேல் உங்கள் பார்வையை செலுத்துவதே மூக்கு நுனி பார்வையாகும். இதை அரை நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம் வரை செய்யுங்கள். இப்பயிற்சியை மெதுவாக செய்யுங்கள். கண்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீர்கள். படிப்படியாக நேர அளவை உயர்த்துங்கள். நீங்கள் அதிசயிக்கத்தக்கதோர் மன ஒருமைப்பாட்டை பெறுவீர்கள். நடந்து கொண்டிருக்கையிலும் மெதுவாக ஜெபம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஜபயோகத்தை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.